நேர்களே, அம்பேத்கர் புத்தக விழாவில் விஜய் பேசியதற்கான எதிர்வினைகள் தொடர்கின்றன. கலை உலகில் மைனஸ் ஆனதுனால தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு திரு RS பாரதி சொல்கிறார். 200 கூட்டணி கணக்கு இதெல்லாம் மைனஸ் ஆகும்னு சொன்னதற்கான எதிர்வினை. இருமாப்போடு சொல்கிறேன், 200 இடங்களை வெல்வோம் அப்படிங்கிறார் திமுகவுடைய MP கனிமொழி. திமுக கூட்டணியை உடைக்க விசிகேவை கருவியாக முயற்சிக்கிறாங்க அப்படின்னு திரு திருமாவளவன் மீண்டும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த முயற்சி பலதரப்பாலும் நடக்கிறது. அதிமுக செய்கிறது, பிஜேபி செய்கிறது, விஜயும் செய்கிறார் அப்படிங்கிறார். ஆதவ் அர்ஜுனா கூட்டணி நலனுக்கு எதிராக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அக்னாலேஜ் பண்ணியிருக்கக்கூடிய திரு திருமாவளவன் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை ப்ராசஸ். எங்கள் கட்சியில் வேளச்சேரி தீர்மானம்னு ஒன்று இருக்குது. தலித் அல்லாத நிர்வாகிகளை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு விளக்கியிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் இது ஒரு பரபரப்பான பேசு பொருளாக அனைத்து கேம்ப்லையும் இது ரியாக்ஷன்ஸ் பெற்றிருக்கிறது. அதிமுகவும் கூட விஜய் கருத்துக்கு வரவேற்பு சொல்லியிருக்கிறது. ஆமாமா சரியா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு திரு செல்லூராஜ் உள்ளிட்டோர்லாம் சொல்றதை கேட்கிறோம். தப்பானதா விஜயோடைய திருமா கணக்கு என்பதுதான் நிகழ்ச்சியுடைய பிரதான தலைப்பு. இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்கள் அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய திரு ஹிதாயத்துல்லா மற்றும் வாராது வந்த மாமணிய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நீண்ட நாளுக்கு பிறகு இணைகிறார் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ். இன்னும் நம்முடைய திரு பேராசிரியர் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இணைகிறார். அவரும் முதல் முறையாக நிகழ்ச்சியில் இணைகிறார். இந்த நிகழ்ச்சியில் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு பொங்கலூர் மணிகண்டன் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். பேராசிரியர் சம்பத், இஃப் யூஆர் வித் அஸ், உங்கள்கிட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். பேராசிரியர் சம்பத் இருக்கிறாரா? பேராசிரியர் சம்பத், திருமாவளவன் பற்றி உங்களுடைய எஸ் சார், திருமாவளவன் பற்றி உங்களுடைய கணக்கு தப்பாயிடுச்சோ? விசிகாவை வச்சு திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி செய்றீங்கிறது குற்றச்சாட்டு. ஓகே சார், அதாவது திமுக கூட்டணியை உடைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் முயல்கிறது. அந்த முயற்சியில் நூல் வெளியீட்டு விழாவின் மூலமாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் சில செய்திகள் வெளியாகின்றன. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி என்பதற்கு இது காலம் இல்லை. அது இப்பவே ஆரம்பிக்கணுங்கிற அவசியமும் எந்த கட்டாயமும் நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை. அது அப்படி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக, ஒரு இம்மெச்சூர்டு ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படும். தமிழக வெற்றிக் கழகம் தனக்கான தேர்தல் கூட்டணிக்கு அந்த காலம் என்பதற்கு காத்திருக்கிறது. அதுவரை நாங்கள் எங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக சக்திகள், சமூக நீதியை காக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் திரும்ப அவங்க கூட்டணிக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கு. சமூக நீதியை காக்கின்ற நிச்சயமாக அது கூட்டணிக்கு எண்ணம்ங்கிறது, அந்த எண்ணத்தினுடைய விதை இப்ப போட்டுக்கா அப்படின்னு பார்த்தா அதான் விதை வேணா இப்ப இருந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய கூட்டணி கணக்கு தானே வேற ஒரு கூட்டணியில இருக்கிறாரு. அந்த கூட்டணியில தான் தொடர போறேன்னு சொல்றாரு. அவர் மனசெல்லாம் இங்க இருக்குன்னு சொல்றது, அவரை உங்க மேடையில புகழறது, இதெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அதைத்தான் அவங்க சந்தேகப்படுறாங்க. இல்ல 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 சார், சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றிக் கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் எதிரி என்றும் பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரி என்றும் வெளிப்படையாக அறிவித்துவிட்டு நாங்கள் அரசியல் செய்கிறோம். அப்படின்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து அரசியல் கட்சிகளும் தோழமை சக்திகளாக நாங்கள் கருதுகிறோம் என்றுதான் நீங்கள் பார்க்கணும். அந்த தோழமை சக்திகளில் ஒரு முன்னணி சக்தியாக விளங்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திரு திருமாவளவன் அவர்கள் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு கூட்டணியை புதிதாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிகுந்தவர், எந்த அச்சுறுத்தலுக்கும் அடங்காதவர் என்பதை அவரே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அண்ணன் அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை வெளியிடுவதற்கும், அதை விட குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூடிய அண்ணன் ஆளூர் சானோஸ் போன்ற அறிவுஜீவிகள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறுவதும் அதை பார்க்கும்போது ஒருவேளை திமுகவிற்கு அழுத்தம், திமுக விசிகாவிற்கு அழுத்தம் கொடுக்கிறதோ என்கின்ற எண்ணம் வெளிப்படுகிறது. அதனால் இது கூட்டணி ஏற்கனவே நாம் சொல்லிட்டு இருக்கிறோம், திமுக கூட்டணியை உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை.
அந்த கூட்டணி ஏற்கனவே வலுவிழந்த கூட்டணி. அது மக்கள் அந்த கூட்டணியை வெறுத்து விட்டார்கள். அந்த கூட்டணி அதுவாகவே அது உடைந்துடும். இதுதான் எங்க கருத்து. அதனால திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. எங்களுக்கு தமிழ்நாட்டில் சமகாலத்தில் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டு. குறிப்பாக அதிகார பகிர்வு என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதியை காக்கின்ற அரசியல் தலைவர்களோடு, அரசியல் இயக்கங்களோடு பயணிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அவர் எவ்வளவு நேசக்கரம் நீட்டார் பாருங்க. வாங்க பழகலாம்ங்கிறாரு. நீங்க கதவை சாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஏன் இவ்வளவு சந்தேகத்தோட பாக்குறீங்க? விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது யார் வரவேற்றார்களோ இல்லையோ நாங்கள் வரவேற்றோம். அப்போதும் நாங்கள் திமுக கூட்டணி தான். அவருடைய மாநாட்டிற்கு வாழ்த்து சொன்னோம். அப்போதும் நாங்கள் திமுக கூட்டணி தான். நாம் திமுக கூட்டணியில் இருக்கமே, புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறோமே, வரவேற்பு சொல்கிறோமே, திமுக என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சா எங்கள் தலைவர் அதை எதிர்கொண்டார் இல்லையே. அப்புறம் அழுத்தம் அவர் இயல்பாக உள்ளன்போடு அதாங்க அவர் இயல்பாக உள்ளன்போடு எப்படி வரவேற்றார், வாழ்த்தினார் நமக்கு தெரியும். எப்போது மைக்கு பிடித்து மாநாட்டில் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை என்று சொல்லி கருத்துக்களை பகிர்ந்தாரோ, அந்த கருத்துக்களில் முரண்பாடு வருகிற அடுத்த நொடி அன்றைக்கே எங்கள் தலைவர் எதிர்வினையாற்றிவிட்டார். அப்போ அன்றைக்கு மாலை வரை வாழ்த்து சொன்னவர் இரவில் முரண்படுகிறார் என்றால் அது விஜய் வெளிப்படுத்திய கருத்துக்களின் அடிப்படையிலானதை தவிர தனிப்பட்ட எந்த காழ்ப்போ வெறுப்போ எதிர்ப்போ தாவைக்கா மீதோ விஜய் அவர்கள் மீதோ எங்களுக்கு அவங்க எப்படி ஃப்ரேம் பண்றாங்க? உங்களுக்கு இல்ல ஆனா உங்களுக்கு இருக்கும்படி அழுத்தம் கொடுக்கறாங்க. கூட்டணி தலைமை அப்படி அழுத்தம் கொடுக்குதுன்னு ஃப்ரேம் பண்றாங்க. அவங்க உங்களை கூட குற்றம் சாட்டல. அதுவே இல்ல, அதுதான் இல்ல. அது தாவைக்காவை சார்ந்த இப்படிப்பட்ட நிர்வாகிகள் பேசுவதை கூட எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எங்களுடைய மிகப்பெரிய ஆதங்கமே விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடை ஏறி எங்கள் தலைவர் பற்றி பேசும்போது நிர்பந்தங்களால் இந்த இடத்திற்கு அவர் வரவில்லை என்று சொன்னது மிகப்பெரிய ஏமாற்றம், அதிர்ச்சி எங்களுக்கு. ஏன்னா ஒரு தலைவருடைய ஆளுமை குறித்து கேள்வி எழுப்புவதற்கு, அதில் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துவதற்கு, அதை கொச்சைப்படுத்துவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. எங்க தலைவர் அப்ப முடிவெடுக்க தெரியாத தலைவர் இல்லை. அப்படி ஒருவேளை உங்க துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரோ, விஜய்க்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும்னா இல்ல அழுத்தம் கொடுத்து தான் வரலன்னு உங்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சொல்லிருப்பாரோ? அதை வச்சு சொல்றாரோ? ஆதவ் அர்ஜுனா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் விசிகா குறித்து 1000 பேசலாம். அவரை விசிகா விசாரிக்கும். விசிகா அது குறித்து கேட்கல. அந்த ஃபீடின் அடிப்படையில் விஜய் எப்படி ஒரு முடிவு கொண்டிருப்பாரோ? செயலாளர் இல்ல உங்க துணை பொதுச் செயலாளர் சொல்லிருக்காருன்னு அவர் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. விஜய் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே, விஜய் அப்படி பேசக்கூடாதுல்ல. அவர் இன்னொரு கட்சி தலைவர்ல. அப்போ அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு இன்னொரு கட்சி தலைவருடைய ஆளுமை குறித்து கேள்வி எழுப்புவது எவ்வளவு அபத்தமானது. நீங்க அவர் அப்படி சொன்னதன் மூலம், திமுக சொல்லி இவர் வரல அப்படின்னு சொன்னதன் மூலம் திமுகவை கொச்சப்படுத்திருக்காரு, கூட்டணியவா கொச்சப்படுத்திருக்காரு. திமுக சொன்னதுனால திருமாவளவன் அந்த மேடைக்கு வரவில்லை என்று சொன்னதன் மூலம் அங்கே கொச்சைப்படுத்தப்பட்டிருப்பது யார்? அதுக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க திரு சம்பத். அவர் ஒரு ஆளுமையா அணுகிறீங்களா இல்ல திமுக பிரச்சனைக்கு அடிபணி வர அணுகிறீங்களா? இல்ல சார், அப்ப சொந்தமாக இன்னைக்கு காலையில மதுரையில அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த நேர்காணலை அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்கள் பார்க்கவில்லை, அதை கேட்கவில்லை, அதை படிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாங்கள் தலைவர் தளபதினு சொல்லுவோம், அவர் விஜய்னு சொன்னதால சொல்றேன், விஜயோடு நாங்கள் மேடையை பகிர்ந்து கொள்வது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று தலைவர் திருமாவளவனே கூறிய பிறகு அண்ணன் ஆலூர் சானவாஸ் கூறுவது தலைமைக்கு கட்டுப்படாமல் இவர் தான் நடக்கிறார். அப்படிதான் நான் வெளிப்படையா சொல்ல வேண்டியிருக்கும். எங்க தலைவரே சொல்லிட்டாரு, எங்களுடைய விஜயோட மேடையை பகிர்ந்து கொள்வது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டா கூட, நாங்கள் அரசியல் பேசாமல் இருந்தால் கூட அதில் அரசியலாக பேசப்படும் எதிரிகள் யார் என்று அண்ணன் திருமாவளவனுக்கு தெரிகிறது. யாரை எதிர்த்து நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்ற அரசியல் தெளிவு புரிதல் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு இருப்பதை போல அண்ணன் ஏன் அதை மறுக்கிறார் என்பது எனக்கு தெரியல. என்ன அழுத்தம் என்று எனக்கு தெரியல. அந்த அழுத்தம் உங்களுக்கு விஜய் பேசிய அரசியல் கருத்துக்களையும் முரண்பட்டு சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த அளவுக்கு வெளிப்படையாக உங்களோட மேடையை பகிர்ந்துக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர், அப்ப அவர் வரவில்லை என்றால் அந்த முடிவை அவர் தான் எடுத்திருப்பாரு. அதை திமுக எடுத்திருக்குன்னு நீங்க சொல்லலாமா அந்த தலைவரை பார்த்து? அந்த முடிவையும் அவர் தான் எடுத்திருப்பார். அப்போ இந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய தலைவர் அந்த முடிவை யார் எடுத்திருப்பா? அவர் தான் எடுத்திருப்பாரு.
இன்னொருவருடைய அழுத்தத்தால் அவர் முடிவெடுத்தார் சொல்றது அவருடைய கேள்விக்குள்ளாக்குறீங்க. இல்ல சரி, இப்ப உங்க விடையில இருந்து எனக்கு ஒரு கேள்வி பிறகுது. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய இல்லங்க சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏன் அந்த விழாவை தவிர்த்திருக்கணும்? அப்ப அதுக்கு என்ன விடை சொல்லுங்க? என் நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப மேடையை பகிர்ந்துக்கல சங்கடம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அம்பேத்கர் நூலை வெளியிடுவதிலும் தலைவருக்கு வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப எதற்காக தவிர்த்திருக்க முடியும்? யார் அந்த நிர்பந்தத்தால் தவிர்த்திருக்க முடியும்? விளக்கம் கொடுத்தாரே, படிக்கலையா? அதுக்கு அவர் தானே விளக்கம் கொடுத்திருக்காரு. இல்ல முழு 8 பக்க அறிக்கையினுடைய இறுதி இல்லங்க, நீங்க தாங்க சொல்றீங்க. நீங்க தான் அண்ணா ஆலூர் ஷானவாஸ் தான் சொல்றாரு அழுத்தம் இல்ல அப்படின்னா தலைவர் சொன்னதை மீறி நான் ஒண்ணும் சொல்லல. திரு ஷானவாஸ் உடைச்சு பேசுறோம். விசிகால 2 வகையான கரன்சி இருக்கா? தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க. ஆலூர் ஷானவாஸ் போன்ற இல்ல மற்ற முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு பார்வையும், திரு ஆதவர்ஜனா போன்றவர்களுக்கு ஒரு பார்வையும், அந்த மாதிரி அழுத்தம் கட்சியில் இருக்கா? உட்கட்சி அழுத்தம் இருக்கா தலைவருக்கு? ஆதவ அர்ஜுனா அவருடைய பார்வையை ஒளிச்சு மறைச்சு சொல்லல. அவர் வெளிப்படையா அவருடைய கருத்தை சொல்றார். அப்ப அவர் ஒரு கருத்து, அந்த கருத்தை அவர் சொல்லிட்டார். எங்க தலைவர் என்ன கருத்தை சொல்றாரோ அதைத்தான் நாங்க சொல்றோம். எங்க தலைவர் அறிக்கை வெளியிட்டு நான் சங்கடம் இல்லைன்னு சொல்றாரு. எங்க தலைவர் அந்த அறிக்கை நேற்று என்ன சங்கடம் இல்ல. இன்றைக்கு தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூறியது, எனக்கு விஜயோடு மேடையை பகிர்ந்து கொள்வதில். அப்ப நீங்க படிக்கல. இன்னைக்கு மதுரை விமான நிலையத்தில் நேர்காணல் பேட்டியில் இருக்குது. விகடன் சங்கடம் இல்லைன்னு தலைவர் சொல்றாருங்க. தலைவர் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவர் தானே கலந்துக்கல. அப்புறம் ஏன் நீங்க வந்து மறுபடியும் சொல்றீங்க? நீங்க ஒரு வார்த்தை பிடிச்சிருக்கீங்க. அதாவதுங்க இப்ப நீங்க சொல்லுங்க. பிஜேபி தந்தி டிவி எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. எத்தனையோ ஊடக நிகழ்ச்சிகள்ல எங்க தலைவர் போறாரு. நாங்கெல்லாம் போய் பங்கேற்றுட்டு தான் வரோம். எதிர் முகாமில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த தலைவர்கள் கூட வர்றாங்க. அவங்கள கூட நாங்க மேடையை பகிர்ந்துக்கு தான் செய்றோம். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த அடிப்படையில் தான் அதை சொல்றாரு. யாரோடும் எங்களுக்கு மேடையை பகிர்ந்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க வந்து ஊடக விவாதங்களுக்கு சில பேர் வரும்போது அவர் வர்றாரா அப்ப நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. யார் வந்தா என்ன பேச போறது, நாங்க பேச போறோம், அந்த கருத்தை பேச போறோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே எங்களுக்கு கிடையாது. இல்ல திமுக கிட்ட இருந்து அழுத்தம் இருக்கும். அப்படி எல்லாரோடையும் சகஜமா கலந்துக்கிறவரு இங்க கலந்துக்கிறாருன்னா விஜய் மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, அதனால வந்து திமுக கிட்ட இருந்து வந்து அழுத்தம் ஜாஸ்தின்னு அவங்க ஒரு அசம்ஷன் வராங்க. நிச்சயமா சார், நிச்சயமா அதுதான் அழுத்தம் கொடுத்து எங்க தலைவர் வரவில்லைன்னா நான் அதான் கேட்கிறேன். அந்த இடத்துல நீங்க யாரை क्वेश्चन பண்றீங்க? திமுக அழுத்தம் கொடுத்து எங்கள் தலைவர் வரவில்லைன்னு நீங்க சொன்னா அது எங்க தலைவர் சொன்னா பிரச்சனை இல்ல. திமுக சொன்னாங்க அதனால நான் வரலன்னு. ஆனால் அவர் சொல்றாரு இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன், இது வேறு வகையாக சித்தரிக்கப்படும், இது என்னுடைய அரசியல் போக்குக்கு எதிராக இருக்கிறது, நான் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை இது சீர்குலைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் தெளிவுபடுத்துறார். அவர் அறிக்கை விட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? அண்ணன் வர வேண்டும் என்று விரும்பினேன், வரவில்லை. நான் விரும்பினேன் சொன்னா உங்க விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க, உங்களுடைய எங்கள் மீதான உங்களுடைய நல்லெண்ணத்தை தெரிவிக்கிறீங்க, நாங்க பார்க்கலாம். ஆனால் நீங்க அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறீங்க. அங்கதான் நீங்க எல்லாம் மீறீங்க. அங்கதான் எங்கள் தலைவருடைய ஆளுமையை நீங்க வந்து क्वेश्चन பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்? எந்த முடிவாக இருந்தாலும் அதை எடுக்கக்கூடியவர் எங்கள் தலைவர். நாங்களே சொன்னாலும் கூட எங்கள் கருத்துக்களை கேட்டுக்கொள்வாரை தவிர அவருக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த முடிவைத்தான் அவர் எடுப்பார். கட்சிக்கு எது நல்லது என்று அவர் கருதுகிறாரோ அந்த முடிவைத்தான் அவர் எடுப்பார். அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்றதுக்கும் முடிவு எடுக்கக்கூடிய தலைவராக ஒருத்தர் இருந்தா எப்படிங்க ஒரு வெற்றிகரமான தலைவராக இருக்க முடியும்? அவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போனா அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, கட்சியில இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்கெல்லாம் ஒரு தலைவர் செவிசாய்த்து ஒவ்வொரு முடிவா எடுக்க முடியுமா? அப்படி எடுக்கக்கூடிய தலைவர் எப்படி ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியும்? அப்படி எடுக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. அவருக்கு யாராவது அழுத்தம் கொடுத்து இப்படி செய்யுங்கள் என்று சொன்னா அவருடைய இயல்பு அதை செய்ய மாட்டார். அதுதான் எங்கள் தலைவர். நீங்க இப்படி நீங்க செய்யணும்னு அவருக்கு யாராவது கட்டாயப்படுத்தினா அவர் அதுக்கு நேர் எதிராக செய்வார். அவருடைய ஆளுமை முதல்ல புரிஞ்சுக்கங்க, அதை क्वेश्चन பண்ணாதீங்க. இல்ல நீங்க வந்து you should take no for an answer. நீங்க நோன்னு சொன்னா அதை மதிக்கணும். இல்ல இப்ப நீங்க ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க அவர்லாம் சேர்ந்து நம்ம பயணிக்கலாம்னு. அவர் வேற ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. அதை தாண்டி அவர் இங்க வந்து இருக்கணும் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவரை நீங்க கொச்சப்படுத்துறீங்களோ சம்பத்? சுருக்குமா then I'm going to the others. இல்ல சார், நான் மறுபடியும் சொல்றேன். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மீதும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் கட்சியுடைய நிர்வாகிகள் மீதும் கட்சியினுடைய தொண்டர்கள் மீதும் எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது, மிகுந்த அன்பு இருக்கிறது. அவர்களுடைய கடந்த கால போராட்ட வரலாற்றை நாங்கள் மதிக்கிறோம்.
அவர்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவை? ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு, அதிகார பங்கீடு நோக்கி அந்த பயணத்தில் யாரோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எங்களுடைய அண்ணன் தொல் திருமாவளவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் எடுப்பார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த காலம் நிச்சயமாக கனியும் என்று அவருக்காக காத்திருக்கிறீங்க. நிச்சயமாக வரும். அவருக்காக காத்திருக்கிறீங்க. உங்க மேல கூட கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்காங்க புரியுது. ஓகே, இவருக்காக காத்திருக்கிறீங்களா? இதே தொல்லாவுக்காகவும் காத்துட்டு இருக்கீங்களா? அவர் கட்சிக்காகவும்? அந்த லிஸ்ட்ல நான் சொன்னேன், ஏற்கனவே தெளிவாக கூறிட்டோம். நாங்க வந்து அதிகார பங்கீடு, அதிகார பகிர்வு என்கின்ற எண்ணத்தோடு எங்களுடைய தோழமை கட்சிகளோடு எங்களை விரும்புகிற, எங்களை ஏற்றுக்கொள்கிற, எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிற, எங்கள் கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொள்கிற, எங்கள் செயல் திட்டங்களை ஏற்றுக்கொள்கிற தோழமை சக்திகளோடு பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓகே, திறந்தே இருக்கு. திரு ஷானவாஸ், இந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? தென் ஐ அம் கோயிங் டு தி பொங்கலூர் மணிகண்டன் ஜாயின் பண்ணிட்டாரா? திரு ஷானவாஸ், அவங்க இன்னும் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. அது உங்க மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதையா பார்க்கலையா? இல்ல அன்பு மிகுதியா பார்க்கலையா? அவங்க காத்திருப்பதை நாங்கள் மதிக்கிறோம். எங்களை வர வேண்டும் என்று அவர்கள் அழைப்பதை நாங்கள் மதிக்கிறோம். அவர்கள் எங்கள் மீது காட்டுகிற அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, ஒரு தனித்தன்மை இருக்கிறது. எங்கள் முடிவை இன்னொரு கட்சி எடுக்கக்கூடாது. இப்போ தாவேகா திமுக கூட்டணிக்கு வரணும்னு நாங்கள் பேசினா எப்படி இருக்கும்? எங்க தலைவர் ஒரு மேடையில் விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் இந்தியா கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கப்படும், ஒரு இளைய ஆற்றல் இந்த கூட்டணிக்கு வந்தால் இந்தியாவில் பாஜகவை எதிர்கொள்வதற்கு இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு கிடைக்கும் அப்படின்னு பேசினார்னு வைங்க, அது விருப்பமா இருக்கும். ஆனால் அவர் எங்களோட தான் இருப்பார் 2026 தேர்தலில் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னார்னா எப்படி இருக்கும்? நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க மறுப்பீங்களா மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த நிலைப்பாட்டில் நீங்க பயணிங்க. எங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நாங்க எங்கேயாவது எங்க தலைவர் இந்த கூட்டணியை விட்டு நாங்க வெளியேற போறோம்னு சொன்னாரா? 26ல எனக்கு வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரா? விஜய் கூட நான் சேரக்கூடிய ஐடியாலாம் இருக்கு, நாங்க பரிசீலிச்சுட்டு இருக்கோம், என் கட்சிக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்குன்னு எங்கேயாவது சொன்னாரா? ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்லல. நீங்களா ஒரு கோட்டை கிழிக்கிறீங்க. அந்த கோட்டை கிழிச்சு இதுக்குள்ள நாங்க வரணும்னு சொல்றீங்க. நாங்க வரணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க. நல்ல முடிவாகவே இருந்தாலும் கூட அதுதான் சொல்றேன், செய்யாதீங்க. அது எங்க கட்சிக்குள் விவாதித்து நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எந்த முடிவாக இருந்தாலும் நாங்க அந்த முடிவெல்லாம் எடுத்திருக்கோம். திமுகவோட தான் நாங்க இல்ல, நாங்க மக்கள் கூட்டணியை உருவாக்கியது நாங்கள் தான். 99ல தனித்து தேர்தலை 2004 தேர்தலை சந்தித்தது நாங்கள் தான். மன்னராட்சிக்கு முடிவு வரும்போது எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆதவர்ஜுனா சொன்ன மன்னராட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க இப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்க பேசும்போது நேத்து கணக்குக்கு வாங்க. சார் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூறிய மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற கருத்தை விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளர் கூறிய கருத்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சொந்த கருத்துன்னு அதுக்கு விசிகா தலைவர் சொல்லிட்டாரு. ஏன் சொந்த கருத்தை எடுத்துக்க முடியாதுங்க? சொந்த கருத்து எப்படியாக இருக்க முடியும்? அவர் விசிகாவுடைய இன்னைக்கு ஸ்டில் நவ தலைவர் அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்க தலைவர் சொன்ன இன்னைக்கு வரைக்கும் நீங்க பொதுக்குழுவிலே சேர்க்கக்கூடிய விசாரணை தலைவரே சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதாவதுங்க விசிகால எங்க தலைவர் வரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைங்க. இத ரொம்ப நீங்க ஒன் சைடு லவ் மாதிரி கேன இது ஒன் சைடு லவ் மாதிரி இருக்கு. உங்களுடைய அரசியல் இல்ல. எங்க தலைவர் சொன்ன பிறகும் கூட அவர் பேச்ச நான் ஏற்கல 100 விழுக்காடு அது தவறுன்னு எங்க தலைவர் சொன்ன பிறகும் கூட நீங்க ஏற்க மாட்டேன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? இதுக்கு மேல யாரை சொல்லணும் சொல்லுங்க. இல்ல உங்க கட்சியினுடைய வேலைச்சேரி தீர்மானம் சார் அப்படி இல்ல. ஒரு நிமிஷம். வேலைச்சேரி தீர்மானம் 2007ஆம் ஆண்டு வேலைச்சேரி தீர்மானத்தை உங்களுடைய தலைவர் நம்முடைய அண்ணன் குறிப்பிட்டிருக்கிறார். அதுல ஏற்கனவே நம்ம ஐயா சொன்ன மாதிரி நான் தலித்துன்னு சொல்லக்கூடிய அட்டவணை பட்டியல் இல்லாதவர்கள் அவங்கள கட்சி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பொதுச்செயலாளர்கள் துணை பொதுச்செயலாளர்களையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுவரை அந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அப்ப இந்த நேரம் இந்த நிமிடம் வரைக்கும் அண்ணன் ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கிறார். அவருடைய கருத்தை நடவடிக்கை எடுக்க என்ன அது எங்க கட்சி பிரச்சனைங்க. அது நாங்க பார்த்துக்கிறோம்.
அது எப்படிங்க சொல்ல முடியும்? உங்க கட்சியினுடைய அறைக்குள் பேசி இருந்தால் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்படிதான் சொல்ல முடியும். பேசியது வீரனுடைய மேடை. ஓகே, பேசியது அது வெளியே அந்த மேடையில் பேசி அது என்ன செய்யணும்ங்கிறது அது எங்க தலைவர் முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. ஏங்க தாவேக்கா என்னங்க விசிகல எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நாங்க உங்க கட்சிக்குள்ள அவரை நீக்கிங்க இவரை நீக்கிங்க ஏதாவது நாங்க சொல்றோமா? அண்ணா அண்ணா அது எங்க கட்சி விவகாரங்க. அப்படி சொல்ல முடியாதுங்கண்ணா, அப்படி சொல்ல முடியாது. ஓகே. இல்ல நீங்க பாருங்க அண்ணா, ஒரு விஷயம், நீங்க வந்து சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை தவறு விட்டுறீங்க. சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஓகே, சொல்ல முடியாதுண்ணே. ஆனா நீங்க சில நாட்களுக்கு முன்னாடி தாவேகா தலைவரை குறித்து நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு திமுக கொண்டாடி வருகிறது. திமுகவுடைய நெட்டிசன்கள் அந்த வார்த்தையை நான் கூற விரும்பல. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை குறித்து நீங்கள் கூறிய ஒரு நேர்காணலில் ஒரு விவாதத்தில் பேசிய வார்த்தையை திமுக கொண்டாடி வருகிறது. திமுகவினர்களை குசிப்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டேன். நீங்க கூறிய வார்த்தை அது இன்னைக்கு திமுகவுடைய ஐடி வந்து பயன்படுத்துகிற வார்த்தையை நம்ம கேட்போம். ஆதவர்ஜனா மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டிருக்கிறீங்க. அவங்க ஒரு கூட்டணி ஒரு ஒத்த கருத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். நான் மேற்கொண்டு வரேன். திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கோ விஜய் மேல? இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி காங்கிரஸ் கட்சி பார்க்குது? காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே அதனுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளை கேட்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு இணையான கட்சியாக நான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை பார்க்குறேன். ஒரு சுதந்திரமாக ஜனநாயகமாக ஒருவர் கருத்து சொன்னால் கூட அவரை அழைத்து பேசுவோம், அதுவரை நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியாக இன்றைக்கு திரு தொல் திருமாவளவன் இருக்கிறார் என்பது இன்றைக்கி இந்த 2-3 நாளாக நம்ம இவ்வளவு பெரிய மோசமான நிலை இருந்தால் கூட எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. ஒரு 2 நிமிஷம் இங்கே குறுக்கீடு இல்லாமல் தான் நான் சில விஷயங்களை சொல்வேன். திரு விஜய் அவர்களை பற்றி சொல்லணும், திரு திருமாவளவன் பற்றி. 1990களிலிருந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களை பார்க்கிறேன். தலைவர் மூப்பனார் அவர்களிடம் வரும்பொழுது நான் தான் அழைத்து செல்வேன், உட்கார்ந்து பேசுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னா, அவருக்கு எதிர் துருவமாக இருந்த ஒரு தலைவரை நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று மூப்பனார் கூறிய பொழுது கூட அதை பற்றி அவர் கவலைப்படலை. காரணம், அவர் பதவி எதிரி. ஆமாம், திரு கிருஷ்ணசாமியை பண்ணும்போது கூட கடையனுக்கும் கடை தேற்றம் அண்ட் டு த லாஸ்ட் என்று மகாத்மா காந்தி சொன்னதை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த சமூக நீதி கொள்கைக்காகத்தான் அரசியலில் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர் திரு திருமாவளவன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு திரு கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு என் பேரை சொல்லி கொடுத்த உடனேயே, அதாவது நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த அடுத்த நாளில் கலைஞர் எங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் திரு திருமாவளவனை பார்த்து கொள்ளுங்கள், நான் இதுக்காண்டி ஒரு கமிஷனை போட்டு கொண்டு வந்துடுறேன். திரு திருமாவளவன் அவர்கள், திரு வீரமணி அவர்கள், அன்றைக்கு ஒத்த கருத்தில் இருந்த திரு ராமதாஸ் அவர்கள், நாங்கள் போய் பார்த்தோம். பார்க்கும் பொழுது தலைவர் சொன்னார்னா நாங்கள்லாம் உடன்படுறோம் சொன்னவர். 2வது விஷயம், நான் ஒன்று சொல்லிட்டு வரேன். இல்லை, திரு திருமாவளவன் மேல உயர்ந்த பார்வை நாம் உட்பட இங்கே அமர்வில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. அந்த பார்வை ஏன் விஜய்க்கு இருக்க வேண்டிய பார்வை அந்த நேரத்தில் ஏன் தடுமாறினாருங்கிறது நான் சொல்ல வரணும். ஏன் தடுமாறுறதா பார்க்குறேன். சமீபத்தில் இந்த பாருங்க, இந்த இந்தியா கூட்டணியை எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் பெங்களூரில் நான் ஒரு பொறுப்பாளராக இருந்தேன். அவர் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை போட்டுட்டார். யார்? விசிகா வந்து 5 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேட்பாளர் கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் மேலிடமும் எங்களை போன்றவர்களும் போய் சொன்ன உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? அப்படியே அந்த 5 பேரையும் கூப்பிட்டாரு. நீங்கள் 5 பேரும் விளைவிக்கங்க, நாம் இந்தியா கூட்டணிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு வந்து நம்மளால இழந்துடக்கூடாதுன்னு சொன்னவர் திரு திருமாவளவன். அது மாதிரி இந்த கூட்டணி தன்மைக்கு பிரச்சனை வந்தது அப்படிங்கும்போது நான் சொல்லி வரேன். அவர் வந்து ஏதோ தமிழ்நாட்டுடைய கட்சிகளுக்கு மட்டும் அவர் தலைவராக இல்லை, தமிழ்நாடு கூட்டணிக்கு மட்டும் தலைவராக இல்லை, அல்லது அதில் பொறுப்பாளராக இல்லை, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியும் எந்த வகையிலும் அது சிதறுண்டு போகக்கூடாது, அது பலகீனப்பட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். 2வது, தன் பதவியை தூக்கி எறிந்தவர். முதல்ல நீங்க வந்து வேற ஒரு கட்சியை பார்க்கறீங்க போது காங்கிரஸ் கட்சி நான், அப்ப நான் அந்த 2 பேரையும் நான் பத்தி பேசணும்னா சில உண்மைகளை எடுத்து நான் வைக்கணும், அச்சாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்லிட்டேன், இப்படிப்பட்டவர் பதவியை பத்தி சிந்திக்காம சமூக நீதிக்காக இன்னைக்கு ஒரு தலைவர் கலைஞருக்கு பின்னாலே நான் பார்க்க ஒரு தலைவர் யாருன்னா திரு தொல் திருமாவளவன் தான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அவரு ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு வந்து மக்களை மேல கொண்டு அவருடைய பெருமைகளை பேச ஒரு நிகழ்ச்சி பத்தாது, நான் ஏத்துக்கிறேன். நமக்கு இப்ப நான் வர்றேன். அப்படிப்பட்டவர் தான் ஆளூர் சவண தம்பி சொன்னது மாதிரி அவரை வாழ்த்தினாரு, கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் செஞ்சாரு.
என்னால் எந்த அர்த்தம்? யாரையும் எதிர்க்கலை. இன்னைக்கு கூட பிஜேபியுடைய அண்ணாமலை என்ன சொன்னார் தெரியுமா? இதே விஜயை வந்து வஞ்ச புகழ்ச்செனியில் இன்னைக்கு 2 வார்த்தை சொல்லியிருக்காரு. இவர் அறிவு இல்லை, கற்றுக்கணும், அரசியல் அறிவு கற்றுக்கணும்னு சொல்லி அது சொல்கிறார். புதுசாக நீங்கள் கட்சிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறார். இவர் எப்போ கட்சிக்கு வந்தார் திரு அண்ணாமலை? உங்களுக்கு தெரியாதில்ல, எனக்கு தெரியாதில்ல. எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார்? அவர் என்னமோ சினிமாவிலேருந்து நேரம் வந்த மாதிரி விஜயை வந்து இன்னைக்கு யார் வந்து கேவலப்படுத்துகிறாரு யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு கூட திருமாவளவனோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸோ விஜய் அவர்களை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. பதிலுக்கு பதில் கொடுக்கிறது வேற, காயப்படுத்துறது வேற. ஆனா சார், திரு ஆல்வர் ஷானவாஸ் பேசுனதை கேட்டிருப்பீங்க, அமைச்சர்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க, பால்வாடி என்னெல்லாமோ பேசியிருக்கிறாங்க சார். திரும்பவும் சொல்றேன், 200 இடமுடி இருமாப்புங்கிறதுக்கு பதில் சொல்றாங்க. நாங்க 200 இல்ல, எதிர்வினை. உங்களை கேவலமாக பேசுவது என்பது வேறு. கீழே உள்ள ஸ்டாலின் அவர்களோ அல்லது துணை யாருமே வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு திமுகவை மறைமுகமா தாக்கும் போது, யார் யார் தாக்கும் போது அந்த மேடையே திமுகவை தான் தாக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இப்ப நான் சொல்ல வர்றேன், அதாவது திரு விஜய் அவர்கள் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, அவருடைய மனசாட்சி இங்கே இருக்குன்னு சொன்னதை கூட ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் இங்கே இல்லாததை பற்றி அவர் சொன்ன வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது தன் மீது அன்பு கொண்ட, தான் கட்சி துவங்கும் போது தன்னை பாராட்டிய வாழ்த்திய ஒரு தலைவரை அந்த இடத்துல வந்து திரு விஜய் அவர்கள் பேசியிருக்க கூடாது. தம்பி விஜய் வளரக்கூடியவர், அவர் தந்தை எனக்கு நண்பர். இப்பவும் சொல்றேன், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுடைய பாட்டி எங்க ஊர்ல ஆசிரியராக இருந்தவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வர்றேன், திரு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்காரு. தன் மீது அன்பு கொண்டவர்கள் மீது நாம் எப்படி இருக்கணும், நமக்கு மீது வம்பு கொண்ட, எதிர்ப்பு கொண்ட அண்ணாமலை போன்றவரோட என்ன பேசி இருக்கணுங்கிறதா இன்னைக்கு முக்கியம். மணிப்பூர் சொன்னது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்றாரு. அண்ணாமலைக்கு எதிராக சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலைக்கு எதிராக இன்னைக்கு அண்ணாமலை பேசக்கூடிய 2 வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேத்து நிகழ்ச்சியில அண்ணாமலை பத்தி சொல்லல, சீமான பத்தி சொல்ல, அவர் எதிரின்னு டார்கெட் வச்சிருக்காரு சார். பாருங்க, திமுகவோ காங்கிரஸோ விசிகாவோ விஜயை அவமானப்படுத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன எதிர்வினை? தம்பி சம்பத்து கூட நான் பார்த்தேன், ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு மெக்னானிமிட்டியா பேசினார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த உணர்வு நமக்கு தலைவர் தம்பி விஜய்க்கு வேணும்னா அவருக்கு தேவையானது என்ன தெரியுமா? வெறும் ஒரு சிலரை ஆலோசகராக வச்சுக்கூடாது. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் தலைவராகவும் கட்சியில் துணைத் தலைவர் செயலாளர்லாம் போட்டு உருவாக்கினாரோ, அதே மாதிரி திரு கெஜ்ரிவால் வந்து அனுபவம் இல்லாமல் வந்தா கூட எப்படி தன் கட்சியை வந்து எப்படி எல்லாரையும் வச்சா ஆலோசனை கிடைக்கும். எப்போ ஆள் யோசனை எப்போ கிடைக்கும்? நிறைய ஆளுங்க இருந்தா. இப்ப ஒருவர் இருவரை வைத்துக் கொண்டு ஏதாவது வேற கட்சியிலிருந்து ஒருத்தரை கடன் வாங்கி பேச வச்சாருன்னு சொன்னா அது தவறு. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த நேரத்தில் ஒரு மேன்மையான தலைவராக இருந்தா, ஒரு கலைஞராகவோ ஒரு எம்ஜிஆர் இருந்தா என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? அன்னைக்கு அந்த நேரத்தில் பேசின விசிகாவுடைய கட்சிக்காரா இருந்தாலும் நீங்க ஒரு விசிகா கட்சிக்காரர் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். என்ன பேசினார் அவரு? என்ன பேசினாருன்னு இப்ப நேரம் நீங்க பேசிட்டீங்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன், உயர்த்தி தானே பேசினார். இல்ல, நான் சொல்றது என்ன சொல்லி இருக்கணும்னு சொன்னா, தன் தலைவருக்கு விரோதமாக எதிராக பேசக்கூடாது. விசிகா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சொல்றார் திரு திருமாவளவன், நாங்க அதுக்காண்டி உள்ள உடனடியாக நாங்க நீக்கல, ப்ராசஸ்ல இருக்கு. நாங்க எப்போ அதான் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இல்லாத ஒரு தலைவராக இன்னைக்கு திருமாவளவன் இருக்காரு. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து பேசுனது கூட ஒரு உயர்ந்த எண்ணத்துல திரு விஜய் இருந்துதான் என்ன செஞ்சிருக்கணும், அதையும் கொஞ்சம் சாடி அவர்களுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம், அவர் என்னை வாழ்த்தியவர், என் நண்பர் அப்படி கொண்டு போயிருக்கணும். அம்பேத்கர் விழாவுக்கு வர வேண்டிய ஒருவர் வராம போனாருங்கிற மாதிரி பேசுறது வாழும் அம்பேத்கராக இன்னைக்கு மக்கள் நினைப்பது யாரு? திருமாவளவன். திருமாவளவன் அவர்களை வந்து இந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தி பேசுவது விஜய் கழகல்ல. விஜய் இன்னும் பல ஆலோசனையோடு நீங்க அப்படி சொல்லும்போது அதிமுக பிரமுகர்கள்லாம் விஜய் பேசியது 100% சரிங்கிறாங்க. பொங்கலூர் மணிகண்டன், வணக்கம். விஜயோடைய கருத்து மேல ஒரே வேவ் லென்த்ல இருக்கீங்களோ அதிமுக? அவர் மேல ரொம்ப பாசம் காட்டுறீங்க, அவர் சொல்றது 100% சரிங்கிறீங்க சார். இல்ல, மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு அரசியலை மறுக்கா சொல்லுங்க
மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு சரியா அரசியல் கேட்கல இயக்கத்தை சரியா கேட்கல திருப்பி சார் சொல்லுங்க. மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்குகிறார். ஓஹோ. இப்போ அவர் முன்வைத்திருக்கிற விஷயங்களை பார்க்கணுங்க. அதாவது கடந்த மாதம் அவர் மாநாடு நடத்திய இப்ப போது இதய பேசிய தெய்வம் பேச்சு- புரட்சி தலைவி அம்மா, இதய தெய்வம் எம்ஜிஆர், புரட்சி சார், தமிழர் எடப்பாடியார், அந்த மாதிரி தளபதி மரியாதைக்குரிய விஜய். ஓஹோ, அந்த சார், கணக்கு. நானும் ஒரு விஜய் ரசிகர் தான். என்னோட பையன் சஞ்சய் விஜய் ரசிகர் தான். அதனால பாராட்டு வரணும் இல்ல. சரி. அதாவதுங்க, விஜய் அவர்கள் கடந்த வாரங்கள்ல பேசியது, கடந்த மாதங்கள்ல பேசியது, அதை ஒட்டி அம்பேத்கர் நூல் வெளியிட்டால மிக தெளிவாக என்ன சொன்னாருங்க, மன்னர் ஆட்சியர் வார்த்தை சொன்னார். இது என்ன யாருக்கு வருத்தம்ங்க? அதே மாதிரி ஒரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாததற்கு இதுதான் காரணம் என்று சொன்னார். நான் ஆளுநர் சானவாஸ் கேட்கிறேன், கடந்த காலங்களில் நீங்க என்ன பேசுனீங்க? 52 ஆண்டு காலம் பொதுவாக இருக்கிற எடப்பாடியை குறித்து பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறார், பாஜகவின் கட்டுப்பாடு இருக்கிறார், RSS கட்டுப்படுத்துகிறது என்று பேசும்போது அதிமுக எவ்வளவு வழியாக இருக்கும்? அப்ப நீங்க திமுக கட்டுப்பாடு இருக்கிறது உண்மையாப்பா? அப்போ இதை சொல்லும் மட்டும் ஏன் வழி வருது? நீங்க கூத்தாடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா எவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு மனப்பான்மை பாருங்க. நீங்க கூத்தாடினே உதயநிதி பேசுறீங்களா? நீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா உதயநிதியை கூத்தாடின்னு பேசுங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இன்றைக்கு திமுக செய்கிற அத்தனை தவறுகளையும் பொறுத்து கொண்டு மௌனமாக இருந்து கொண்டு குடும்ப ஆட்சி என்பதை மறந்துவிட்டு பேசுறீங்க. கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின், அதுக்கு பின்னாடி அழகிரி, கனிமொழி, உதயநிதி இதெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? ஜனநாயகத்தின் பேர்ல ஒரு குடும்பத்தை அடையாளம் நடிச்சுங்க. அப்போ ஒரு குடும்பத்தால் பதவிக்கு வந்தவர்களை ஜனநாயகத்தின் பெயரில் வளர்த்தொடுக்கிற முறையை ஆதரிக்கிற நீங்கள் இன்றைக்கு எப்படி விஜயை பத்தி நீ மோசமா பேசலாம்? அதிமுக குறித்து கடந்த காலத்தில் பேசிய போது வழிவராத உங்களுக்கு இன்றைக்கு உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே ஜனநாயகம் என்றும் பல்வேறு கருத்துக்கள் பேசுறீங்க. திரு விஜய் அவர்கள் மிக சரியாக பேசியிருக்கிறார். அவர் வருகை காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில அளப்பரிய செல்வாக்குள்ள மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில இந்த ஆட்சியை, இந்த குடும்ப அரசியலை வீழ்த்த வேண்டும் என்று உறுதியோடு இருக்கிறார். அதை எல்லோரும் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறார்கள். அந்த ஒத்த கருத்துடைய அதிமுக பாராட்டுதுங்க. இப்போ திரு ஆதவர்ஜன் அவர்கள், நீங்க ஒட்குச்சியில சொல்லி பேசலாங்க. திரு ஆதவர்ஜனா உண்மையில் மனசாட்சியோடு பேசுகிறார். அவர் பதவி பற்றி கவலைப்படல, தமிழ்நாட்டு மக்கள் நலனை பற்றி கவலைப்படுகிறார். எனவே மரியாதைக்குரிய திருமாவளவன் மீது மிகுந்த அன்பும் மரியாதை உண்டு, அது மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற போது திமுகவுடைய ஒட்டுமொத்த பிடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிக்கிக் கொண்டு நாங்கள் உண்மையிலேயே வருத்தப்படுகிறோம். ஆனா நீங்க தயவு செஞ்சு கூத்தாடி போன்ற கொச்சையான வார்த்தைகளை மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் மீது வைக்க வேண்டாம். வைப்பது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அப்படி சொன்னீங்கன்னா யார் வேணாலும் சொல்லலாம். தனித்த வார்த்தைகளை பயன்படுத்துவது மிக தவறானது. ஆலோசனை மிகச்சிறந்த ஒரு நல்ல பேச்சாளர் நானும் மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் பேசியது எல்லோருமே நினைச்சு வருத்தப்படுறாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, மதுரையில BCK கொடியேற்ற முடியல, என்ன பண்ணுனீங்க? தோழமை சுடல் கடந்து போவீங்களா? இப்ப தமிழக வெற்றிகளுடைய கொடிகளை ஏற்றுவதற்கு சென்னையில மற்ற மாவட்டங்கள்ல முழுக்க ஜனநாயக விரோத போக்கை திமுக அரசு கையாளுகிறது. நீ கண்டித்தீங்களா? அப்போ எத்தனையோ பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஜனநாயக மாண்புகளை குலைக்கின்ற வகையில் நடக்கின்ற இந்த திமுக தான் பாசிச கட்சி. இதுதான் பாசிச ஆட்சி நடத்துகிறது. எனவே முதலில் அகற்றப்பட வேண்டிய பாசிச கட்சியே திமுக. பாசிச ஆட்சியை ஆற்ற வேண்டியது ஒவ்வொரு வாக்காளரின் கடமை. இதை திரு விஜய் சொல்கிறார், ஆதவர்ஜனா அங்கீகரிக்கிறார். எனவே நாங்கள் முழுமையாக உடன்படுகிறோம். ஓகே, பேராசிரியர் சம்பத், உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல வேலையே இல்லை போல் இருக்கே. திரு ஆளுநர் ஷானவாஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்லை, அதாவது எங்கள் தலைவர் குறித்து, அவருடைய ஆளுமை குறித்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் ஒரு பொது மேடையில் பேசும்போது ஒரு தொண்டனாக, அந்த கட்சியின் உணர்வாளனாக எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எதிர்வினையாற்றினோம். எதிர்வினையாற்றிய சொற்களில் கடுமை இருந்தது. அதை புரிந்து கொண்டு நேற்றே நான் பல பேட்டிகளில் அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று தெளிவுபடுத்திவிட்டேன். நம்முடைய கருத்துக்கள் தான் விவாதிக்கப்பட வேண்டுமே தவிர நாம் சொல்லக்கூடிய சொற்களை வைத்துக்கொண்டு ஒரு விவாதம் நடந்துவிடக் கூடாது என்பதில் எப்போதுமே தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். எங்கள் தலைவர் கூட என்கிட்ட தான் கேட்டார், ஏன் நீங்கள் இவ்வளோ ஆவேசமாக வெளிப்பட்டுட்டீங்க, எப்பவும் அப்படி பேச மாட்டீங்களா அப்படின்னு சொன்னார். ஆமாண்ணா, உங்கள் ஆளுமை திறன் குறித்து நீங்கள் ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது போல ஒரு கட்சி தலைவர் பேசுவதை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு திரும்ப நான் அவற்றை சொன்னேன். விஜய் ஏன் விமர்சிச்சீங்கன்னு கேட்டாரா? உங்க தலைவர் கேட்டாரா? அவர் சொன்னார், விஜய் ஏன் இவ்வளவு கடுமையா விமர்சிச்சீங்கன்னு கேட்டாரா? இல்ல, நீங்க எப்பவுமே அப்படி பேசுற ஆள் இல்லையே, ஏன் அவ்வளவு ஆவேசமா பேசிட்டீங்கன்னு கேட்டார் என்கிட்ட. அப்போ அந்த அளவுக்கு தான் நாங்க பண்படுத்தப்பட்ட அரசியல் தான் செய்யறோம். எனக்கே அவ்வளவு ஆவேசம் வந்தது என்பதற்கான காரணத்தை சொல்றேன். ஆனாலும் அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன் நேற்றே.
எங்களுக்கு யாரையும் காயப்படுத்துவது புண்படுத்துவது இதெல்லாம் நோக்கம் கிடையாது, அது அவசியமும் இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் வந்து இன்னொரு கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்வது என்பது அபத்தமானது இல்லவா? அதை குறித்து ஏன் யாருமே பேச மாட்டீங்க? திரும்ப திரும்ப அப்படியே தான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க எல்லாருமே. இப்பவே என்ன சொல்றீங்க? திருமாவளவன் திமுக அப்படியில இருக்கிறார். இது திமுக கொச்சப்படுத்துறீங்களா, எங்க தலைவரை கொச்சப்படுத்துறீங்களா? அதான் நாங்க திரும்ப கேட்கிறோம். எங்க தலைவர் என்னவோ முடிவெடுக்க தெரியாத தலைவர் போலவும், அவருக்கு யாரோ ஒரு கட்சி வந்து ஃபீட் பண்றது போலவும், அவர் முடிவுகளில் வந்து இன்னொரு கட்சி தலையிடுறது போலவும் சொல்வது, அந்த இன்னொரு கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால முழுக்க முழுக்க அது எங்களுடைய தலைவரின் ஆளுமையை குறித்து நீங்க ஒரு சிதைவை ஏற்படுத்துறீங்க. அதை புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. அப்ப நீங்க எடப்பாடி குறித்து பேசலையா? எடப்பாடி பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாருன்னு நாங்களா சொன்னோம்? அன்வர் ராஜா சொன்னாரு, ஓபிஎஸ் வந்து சொன்னாரு, குருமூர்த்தி சொல்லி தான் கேட்டேன்னு. இப்படி உங்க கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டதும் அது சேர்த்து வைக்கப்பட்டதும் எப்படி நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. சின்னம் எப்படி கிடைச்சது, சின்னம் உங்க கட்சி சேர்ந்து முடிவெடுத்து சசிகலா அம்மையார உச்ச பொறுப்புக்கு கொண்டு வர்றதா முடிவெடுத்தாங்க. ஏன் அது நடைமுறைக்கு வரல? உங்க கட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு தானே, உங்க கட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு தானே நடைமுறைக்கு வந்திருக்கணும். ஆனா நடைமுறைக்கு அது வரல, வேற ஒன்று நடக்குது. யாரால நடக்குது? அப்ப அது குறித்து நாங்க கேள்வி எழுப்பணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. எங்க கட்சிக்குள்ள ஒரு முடிவு எடுத்தா அதுதான் நடைமுறைக்கு வரும். நீங்க இன்னொரு கட்சி வந்து அதை செய்ய முடியாது. இன்னைக்கு எங்க கட்சி கூடி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. கமெண்ட்டையும் கேட்கணும். ஆனா உங்க கட்சி கூடி சசிகலா அம்மையார் தான் அந்த தலைமை பொறுப்புன்னு சொன்ன பிறகும் கூட ஏன் அந்த அம்மா தலைமை பொறுப்புக்கு வர முடியாம போச்சு? யார் அதை தடுத்தா? யார் தடுக்கணும் அன்னைக்கு நினைச்சா? அப்ப அவங்க விருப்பம் தானே நிறைவேறுச்சு. அப்ப அதை வச்சுதான் நாங்க சொன்னோம் பிஜேபி கட்டுப்பாட்டுல அதிமுக இது விடுபட்டு வரணும்னு அதிமுகவின் மீது நல்ல எண்ணத்துல சொன்னோம். எங்க கட்சிக்குள்ள அப்படி ஒரு நிலை கிடையாது. எங்க தலைவர் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர். அவருக்கு யாரும் ஃபீட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதனால அதையும் இதையும் ஒப்பிட்டு நீங்க பேசாதீங்க. திரும்ப திரும்ப அப்படிதான் பேசுறீங்க, அது தவறு. இதுல உங்க கமெண்ட் கேட்கணும்னு நினைக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தோழமை சுட்டல் தானே கேட்டுறாங்க. கொடியை ஏத்திட்டு வந்திருக்கிறாரு. செய்தியை போய் முழுமையா படிங்க. 45 அடி கொடிக்கம்பத்தில் இன்றைக்கு கொடியை ஏற்றி விட்டு தான் எங்க தலைவர் வந்திருக்கிறாரு. நாகப்பட்டினத்தில் கொடியேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்ட போது அதிமுக வந்து எங்களுக்கு குரல் கொடுக்கல, தாவேக வந்து குரல் கொடுக்கல. நானே போராட்டத்தை நடத்தினேன். எங்க தோழர்களை வைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த போராட்டத்தை நடத்தி அங்கே கொடியேற்றக்கூடிய அந்த உரிமையை மீட்டது நாங்கள் தானே தவிர நீங்க இல்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் எங்களுக்கு இந்த சிக்கல் இல்லையா? அப்ப மட்டும் என்ன எல்லா இடமும் அவுத்து விட்டுட்டீங்களா? வீசிக்க கொடி பறக்கட்டும்னு. இதை விட மோசமான நெருக்கடியை அந்த காலத்துல நாங்க சந்திச்சோம். இது எல்லா காலத்திலும் 30 வருஷமா சந்திக்கிற பிரச்சனை. நாங்க அதுக்கு என்னென்ன காரணம்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு. ஓகே சட்டமன்ற உறுப்பினர் பதில் வாங்குவோம். திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க. சார் ஒண்ணு இல்ல, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மீது உள்ள நல்லெண்ணத்தில் நான் ஒன்றை சொல்கிறேன். இன்றைக்கு கூட அதிமுகவுடைய பாசறை மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேடசுந்தர் பரமசிவர் தெளிவான கருத்து சொன்னார். திமுகவிடம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லெண்ணத்துல சொல்றோம். விசிகாவை பிளவுபடுத்த திமுக தயங்காது, பிளவுபடுத்துங்க. அந்த முயற்சி திமுக ஈடுபடும். அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க உங்களுக்கு அதிமுகவுக்கோ விஜய் கட்சிக்கோ என்ன கூடுதல் அக்கறை அவங்கள விட? சார் அதிமுக மீது நீங்க காட்டுற அக்கறையை நாங்க ஏன் உங்களுக்கு காட்டக்கூடாது? நீங்க சசிகலா பத்தி சொல்றீங்க, ஓபிஎஸ் பத்தி சொல்றீங்க, பாஜக பத்தி சொல்றீங்க, நான் ஏன் காட்டக்கூடாது? உங்களுக்கு தப்பாது. அதாவதுங்க இங்க பாருங்க, திமுகவோடு மிக நெருக்கமாக, முதலமைச்சரோடு மிக நெருக்கமாக ஆளு சானவாசோ அங்க எம்எல்ஏக்களோ அண்ணன் திருமாவும் இருக்காங்க. ஆனா கொடியேற்றுவதற்கு பிரச்சனை ஒரே உத்தரவுல முதலமைச்சர் செய்ய முடியாதா? அப்ப என்ன பிரச்சனை வருது? விசிகாவை முழுமையாக நசுக்குவதற்கு அனைத்து முயற்சிகளிலும் திமுக ஈடுபடுகிறது. அதற்கு வந்து கண்டும் காணாம மறைமுகமாக போய் கொண்டாங்க. நிச்சயமாக விசிகாவை திமுக பிளவுபடுத்தும். அதிமுக நல்ல கருத்து. நீங்க ஒத்துக்கிறீங்களா? கவலை இல்ல. அந்த எண்ணத்தில் தான் இன்னைக்கு பாசறை செயலாளர் வேடசுந்தர் பரமசிவம் பேசியிருக்கிறார், செல்லூராஜனும் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து அதாவது பட்டியலின மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்ன தவறா? அதிமுக பொதுத்தொகையை நிறுத்தி தலித் எழில்மலையை மத்திய அமைச்சர் ஆக்கியது, எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கியது. இதே ஆராசாவை ஏன் நீங்க பெரம்பலூர் நிறுத்தினீங்க? நிறுத்தல. ஏன் நிறுத்தினீங்க? அப்போ நீங்க சொல்ற ஜனநாயகமோ சமூக நீதியோ பட்டியலின மக்கள் பாசமோ எங்க போச்சுங்க? முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு அந்த திமுகவோடு உடந்தையாக பாதிக்கப்படுவீர்கள். ஓகே 20 செகண்ட்ஸ் திருஷானவாஸ், உங்களை நேக்கிய விமர்சனங்கிறதுனால இன்னொன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத பாக்குறீங்களா? விஜய்க்கும் அதிமுகவுக்கும் பரஸ்பரம் ஒரு ஆர் வி ரீடிங் டூ மச்? இப்ப பாருங்க எவ்வளவு வெளிப்படையா இருக்கிறாங்க பாருங்க. விஜய்க்கு அதாவது விஜய் வந்து வாரிசையும் ஊழலையும் ஒழிக்கத்தான் கட்சி தொடங்கி இருக்கிறேன்னு பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆனா போன மாசம் வரைக்கும் அவர் வந்து அன்புமணிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டும் இருக்குது, அவர் வாரிசாவும் இருக்கிறார். அப்ப அது பிரச்சனை இல்லையா? எதுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருக்காரு? உங்க தலைவருக்கு வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்து சொல்றது தவறா? எக்ஸாக்ட்லி. நான் திருமணம் ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்குமே சொல்றேன்.
ஷானவாஸ் சார் நான் சொல்றது நீங்க மற்ற ஏன் அப்ப உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லலாம்ல? இல்ல திருமாவளவனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வாழ்த்து சொல்ல நானும் வருந்தேன். அது என்ன சம்பந்தங்கிறீங்க? அவர் அரசியல் ரீதியா அப்படி இப்ப நமக்கு என்ன பத்தி அவர் இல்ல. நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்ப ஷானவாஸ் சுருக்கமா மத்தவங்கள்ட்ட போனோம். எஸ், அதுதாங்க. அப்ப அதுக்கு இவர் கட்சி தொடர்ந்ததுக்கு அப்புறம் அவர் துறையிலேயே செயல்பட்டு கொண்டிருந்த அவர் படத்தையே வெளியிட்ட தயாரித்த உதயநிதிக்கு கூட தான் பிறந்தநாள் கடந்து போச்சு, முதலமைச்சர் பிறந்தநாள் கடந்து போச்சு, வாழ்த்து சொல்லலையே விஜய். அப்ப அந்த வாழ்த்தில் கூட அவர் ஒரு அரசியல் கணக்கு போட்டிருக்காருல. அது போக இப்ப தாவேகா சார்பில் பேசுறவர் என்ன சொன்னாரு? எங்களுக்கு திமுகவும் பிஜேபி தான் பிரச்சனை, வேற எல்லாரும் எங்களுக்கு ஜனநாயக சக்திகள் தான், யார் வந்தாலும் நாங்க சேர்த்துப்போம், அவங்களோட சேருவோம் தானே சொன்னாரு. அப்ப அதுல பாமகவும் தான் நடக்கும், அதுல அதிமுகவும் தான் நடக்கும். அதிமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? ஊழல் வழக்குக்கு தண்டனை பெற்ற அந்த வரலாறு இல்லையா? அப்போ ஊழல் பிரச்சனை அல்ல தாவேகாவுக்கு, வாரிசு பிரச்சனை அல்ல. திமுக பரிசுத்தமான இயக்கம் என்று முழுமையாக ஆலோசனை சொன்ன ஏத்துட்டாங்க, மகிழ்ச்சி. ஓகே. நான் திமுக வந்து முழுக்க ஒரு நியாயமான கட்சி, எந்த தவறும் செய்ததில்லை, வாக்குக்கு பலனானது இல்ல. ஓகே சொல்லுங்க. ஓகே. வாரிசு திமுகவிலும் இருக்கிறது, எல்லா கட்சியிலும் இருக்கிறது. அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசணும், அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க அரசியலா பேசிட்டு இருக்கீங்க, ஏன் குர்ஆன்ல எடுக்கிறீங்க? அரசியலா பேசுங்க, குர்ஆன்ல எடுக்காது. மனசாட்சியோட கேட்போம், அடுத்த ரவுண்ட்ல கேட்போம், நான் மத்தவங்கள்ட்ட போவேன். வாரிசு திமுக, ஓகே, திமுகவிலும் இருக்கிறது, எல்லா கட்சியிலும் இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு எல்லா கட்சிகளும் ஆளா இருக்கின்றன, திமுக ஆளா இருக்கின்றன. ஆனால் தண்டிக்கப்பட்டது யாரு? ஓகே, கேட்போம் நம்ம. அப்ப எல்லாரையும் சேர்த்து பேசுங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா, ஓகே, இல்ல அந்த மாதிரி போனீங்கன்னா செந்தில் பாலாஜி என்னாச்சு, 13 முன்னாள் அமைச்சர் வழக்கு இருக்கு, என்னாச்சு? ஓகே கேட்போம். திரு ஹிதயத்துல்லா டேக் ஓவர். ஒரு அரசியல் கணக்கு இருக்கோ திரு ஷானவாஸ் சொல்றது போல? அதிமுகவுடைய வாக்குகளை தான் திரு விஜய் எடுக்க போறாரு. இது ஏன் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப கூட்டணிக்கு வந்து அதிமுக மன்னராட்சின்னு சொல்றதுல இந்தியாவிலே அந்த ஒரு கட்சிக்கு தான் பேசுறதுக்கு தகுதி இல்லை. எந்த தகுதி இல்லை? உங்களுக்கு திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவர்களை எம்ஜிஆர் மறைந்த உடனே கொண்டு வந்தாங்க, அதிமுக கட்சி கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? அவங்க எம்எல்ஏவும் கிடையாது. ஆனால் திரு உதயநிதி அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அமைச்சரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவ்வளோதான் விஷயம். அப்போ அது மட்டுமல்ல, செல்வி ஜெயலலிதாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு வந்து மாநிலங்களவை பதவி கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் எந்த அரசியலுடைய பின்புலமும் இல்லாமல், நல்லா புரிந்து கொள்ளணும், அதே மாதிரி கொள்கை பெயர்ப்பு செயலாளர் கொடுக்கப்பட்டது. நான் மீண்டும் சொல்றேன். அப்ப மன்னராட்சி எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? சந்திச்சு தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அதெல்லாம் பின்னால அந்த அம்மையார் கட்சிக்குள்ள நுழையும் பொழுது அதுக்கு சொல்ல வர்றேன். ஊழல் வழக்கு ஆலோசனை தெளிவா சொன்னார். ஊழல் தண்டிக்கப்பட்டவர் இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்கு பின்னால தண்டிக்கப்பட்ட 2 மூவர்கள் அவர் ஒருத்தர், பதவியில இருந்து தண்டிக்கப்பட்டவர்ல. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், அதிமுக பேசுவதில் வந்து இது அர்த்தம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவருடைய பிள்ளைகள், அது ஓபிஎஸ் இருக்கட்டும், அவங்க காலத்துல இபிஎஸ் ஒன்னா இருக்கும் பொழுது இல்ல எப்ப கொடுத்தாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்னா இருக்கும் போது தான் கொடுத்தாங்க. மதுரையில் ஒரு தலைவருடைய பிள்ளைக்கு கொடுத்தாங்க, சென்னையில் உள்ள ஒரு தலைவர் பிள்ளைக்கு கொடுத்தாங்க. அதனால இந்த ஒரு விரலை நீட்டும் பொழுது 4 விரல்கள் உங்களை நோக்கி இருக்கிறத கொஞ்சம் பாருங்க. மன்னராட்சின்னு சொன்னவருக்கு யாரு, அவருக்கு பின்னணி என்ன? அதனால இந்த தவறான வாக்குவாதங்களை என்ன செஞ்சிருக்கலாம், கண்டிக்க வேண்டியவர் கண்டிக்கல. நான் திரும்பவும் சொல்றேன், மன்னராட்சின்னு சொன்னா அது அரசியலுக்கு மட்டுமா, சினிமாவுக்கு இல்லையா? சினிமாவில் ஒருத்தர் இயக்குனராக இருக்கிறதுனால, ஒரு நடிகராக இருக்கிறதுனால அவர் மகன் நடிகராக வர்றது எளிதாக வருது. அதே மாதிரி ஒரு நடிகராக வர்றது எளிதாக வருது. இங்கே மட்டும் இல்லை, தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும், இந்தி சினிமாவாக இருக்கட்டும், ராஜ் கபூர் குடும்பத்தை நீங்கள் பார்க்கலையா? என்ன பெரிய, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் மன்னராட்சி வாரிசு என்று சொல்லக்கூடியவர்கள் தன் பின்னால 3 விரல்கள் நீட்டி கொண்டிருக்கிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். அதை நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு சிம்பிளான விஷயங்க, திருமாவளவன் இந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக இருந்து தன்னுடைய கட்சிக்காரர் செய்தாலும் கருத்துக்கு பதில் வாங்கிட்டு வரும். திரு பேராசிரியர் சம்பத் சொல்லுங்க சார். திரு ஹிதயத்துல்லா, அதாவது இப்போ அண்ணன் இல்ல இப்போ இதயத்துல்லா ஐயா வந்து தன்னுடைய முதல் சுற்றுல வந்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசினாங்க. அது இந்த தலைப்புக்கு அந்த இன்றைக்கு ஒரு நேர்காணல்ல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பேசிய செய்தியெல்லாம் நம்ம நக்சலைட் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறாரு. அதெல்லாம் இந்த தலைப்புக்கு ஒத்து வராதனால நம்ம அவர் எடுக்கல. அதே மாதிரி இதயத்துல்லா அவர்கள் வந்து அந்த இல்ல
நீங்க நான் என்ன இல்ல, ஒரு கேக்குறேன், நிமிஷம், ஒரு நிமிஷம். திமுக இல்லங்க. எடுக்கும் போது ஏன் நீங்க எடுக்கல? அப்ப நீங்க வந்து சாஃப்ட் கார்னரா பிஜேபியோட இருக்கீங்க. உங்களுக்கு பயம் என்னன்னு சொன்னா மேல இல்ல, உள்ள இல்ல, அதிகாரிகள் இல்ல, தான் பயம். அப்பட்டமான ஒரே குற்றச்சாட்டு. ஒரு இல்ல, விஷயத்தை சார், ஒரு சொல்றேங்க. நிமிஷம், ஒரு நிமிஷம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு திமுகவை நோக்கி நீங்க எவ்வளவு பேசினாலும் அவர்கள் முந்தைய ஆட்சி மாதிரி ஆசிட் வீசுவதில்லை. முந்தைய ஆட்சி இல்ல, இல்ல, மாதிரி இது கூட நீதிபதிகள் காங்கிரஸ் வீட்டுல போய் கஞ்சா வைப்பதில்லை. காங்கிரஸ் இவ்வளவு கட்சியினருக்கு செஞ்சவர்கள். ஏற்பட்டிருக்கக்கூடிய நான் மீண்டும் ஒரு சொல்றேன். நிர்பந்தம், நீங்க காங்கிரஸ் திமுக சொல்லுங்க. நிர்பந்தத்திற்கு நீங்க எவ்வளவு சொன்னாலும் காங்கிரஸ் கட்சி ஏத்துக்கிறேன். இப்ப நீங்க ஆட்பட்டிருக்கிறது சொன்னீங்க என்பதுதான் ஐயா இப்ப இதயத்துள்ள நீங்க அவர்கள் பிரச்சனை. பேசுகிறார். ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா, ஐயா, என்னுடைய இன்னைக்கு கருத்தை பதிவு செய்ய விடுங்க. ஐயா, ஐயா, என்னுடைய என்னுடைய கருத்தை பதிவு செய்ய எனக்கான தமிழக நேரம். வெற்றி கழகம் வந்து எனக்கான நேரம். தன்னுடைய கொள்கை எதிரி இல்ல. எனக்கான திரு ஹிதயத் நியாயம் இல்ல. நீங்க பேச ஆள் இல்ல. ஓகே. ஐயா, இது எனக்கான நேரம். இது நான் பேசணும். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். எப்படி சார் பொருந்தது? ஐயா, நான் அமைதியா இருந்தேன். நடந்தது சொன்னேன். இது எனக்கான நேரம். கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பேசுறதே தவறு. அவசியம் இல்ல. நான் சொன்னது சார், ஒரு புதிய இயக்கத்துக்கு உங்களை கத்துக்கிறீங்க. நடந்தது. நீதிபதி ஐயா, வீட்டுல கஞ்சா வச்சது நடந்தது. இல்ல. அது மட்டுமல்ல, சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு இல்லையா, பதில் வாங்க சொல்லிட்டீங்க. எதை காமிக்க கூடாதோ இல்ல, சொல்லிட்டீங்க. இல்ல, பதில் நான் கூற வேண்டிய இடத்துல இருக்கிறேன். இல்ல, இப்ப பதில் கேள்வி எனக்கு கேளுங்க. கேட்கப்பட்டிருக்கிறது. ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. ஐயா, இதயத்துல்லா அவர்கள் பேசுகிற பேச்சு கூட திமுகவுடைய நிர்பந்தத்தினால் பயத்தினால் தான் பேசுகிறார். அவர் வந்து எங்க தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசுகிறார். தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நியாயத்தை நான் பேசுறேன். என்ன பேசணும் அந்த தலைப்புக்கு உட்படாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க நான் உங்களுடைய ஐயா இதயத்துல்லா கருத்தை விட நான் அண்ணன் ஆலூர் சானவாசுக்கு வருகிறேன். தன்னுடைய வார்த்தை, எங்கள் தளபதி குறித்து அவர் பேசிய வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொண்டதாக இந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், உங்களுடைய துணை பொதுச் செயலாளருக்கு அறிவு இல்லை என்று உதயநிதி அண்ணன் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் கூறிய கருத்தை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டாரா? அவருக்கு அந்த கட்சி அப்படி நிர்பந்தம் கொடுத்ததா? அதே போல ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கூறியதை அண்ணன் எப்படி பார்க்கிறாரு? அதை விட அவர் நகைச்சுவை உணர்வு மிக்கவர். எப்படின்னா ஊழல் அந்த அதே மாதிரி வாரிசு அரசியல் திமுகவில் அவர் பார்க்கலங்கிற மாதிரி பேசுறாரு. அண்ணன் ஷானவாஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு திமுகவுடைய அழுத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அழுத்தம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாண்டி ஐயா இதயத்துல்லா போன்ற அந்த காங்கிரஸ் கட்சிகளுக்கும் இருக்கிறது. இந்த அடக்குமுறைக்கு உட்பட்டு தான் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு நாள் நிச்சயமாக இந்த கூட்டிலிருந்து வெளியே வருவார்கள் என்பது இந்த பேச்சின் மூலமாக தெரிய வருகிறது. பாருங்க, மீண்டும் இந்த இதத்தான் இது தோழமை சுட்டல்னு சொன்னாரு. உங்க கட்சியினுடைய தலைவர் அந்த மேடையில் நண்பராக இருந்தாலும் தவறாக ஒரு தவறும் சொல்ல, நீங்க ஒரு தவறான குற்றச்சாட்டை நீங்க பதிவு செய்றீங்க. நீங்க அந்த விழாவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லல, எதிர்மறையாக கூறல. அண்ணன் மனசாட்சி இருக்குன்னு சொன்னாரு. 50% வாக்குகளோட ஒன்றாக இணைந்து இருக்கோம். எங்களை எந்த விதமான வகையிலும் யாரும் திசை திருப்பி விட முடியாது. நாங்க திமுகவுக்கு பேசுவோம், காங்கிரசுக்கு திமுக பேசுவோம். ஆனா நீங்க யாருக்கு பேசுறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. நீங்க பிஜேபி உங்களை எதிர்க்கக்கூடிய திரு அண்ணாமலைக்கு எதிராக நீங்க பேசாம அவருக்கு நீங்க ஆதரவா பேசும்போது நீங்க யாருக்கு அடிமை என்பது தெரிஞ்சு போயிடும். அண்ணாமலை குறித்து தலைப்பு தேவைப்பட்டிருந்தா நான் உள்ள இழுத்திருப்பேன். அண்ணாமலை இன்றைக்கு கூட தவறா பேசின ஒரே ஆளு திமுக எடுத்துக்கிறோம். திரு விஜய் அவர்களை தவறா பேசின ஒரே ஆளு இன்னைக்கு திரு அண்ணாமலை தான். திமுக பேசல, திரு திருமாவளவன் பேசல, எந்த கட்சியும் பேசல. ஆனா நீங்க சாட்காரமா இருக்கீங்க. என்ன காரணம்? தலைப்பொட்டி பேசுங்க அண்ணா, தலைப்பொட்டி தயவு செய்து பேசுங்க. தலைப்பை ஒட்டி பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்ல இல்ல இவரு இதயத்துல தயவு செய்து ஒரு புரிஞ்சுங்க. நீங்க பாஜக மீது அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டது. மரியாதைக்கு தளபதி விஜய் அவர்களும் கொள்கை என்று அறிவித்து விட்டார். அதன் பிறகு நீங்க தேவையில்லாம தொடர்ந்து சொன்னா உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துள்ளது. அது உண்மை. அதாவது காங்கிரஸ் கட்சி திமுக அடிமை சாதனை மிக மோசமாக திரு விஜயை விமர்சித்தாரா இல்லையா? ரெண்டு பேருமே மிக மோசமாக விஜயை விமர்சித்திருக்கிறார். தகுதியும் இல்ல, தார்மீக உறுதியும் இல்ல. நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து பேசுவோம், அடுத்தடுத்த அமர்வுகள்ல பேசுவோம். இது தொடரக்கூடிய விவாதமா தான் இருக்கு. அடுத்தடுத்த அமர்வுகள்ல பேசுவோம். நன்றி வணக்கம்.